Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. எனக்கு வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா டே 73 எபிசோட் வந்துட்டு 74. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா விக்ரம் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆயிடுவாரோ, காரணம் என்னவா இருக்கும், ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா இவர் வந்துட்டு எவிக்ஷன்ஸ்ல இருந்தும், நாமினேஷன்ஸ் ரவுண்ட்ல இருந்தும், அண்ட் வந்துட்டு பர்டிகுலரா எல்லாரோட கண்ணில் இருந்தும், இன்க்ளூடிங் மக்களோட கண்ணில் இருந்துமே இவர் தப்பிக்கப்பட்டு இருக்காரு. ஆனால் இவரை வச்சு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் மெட்டீரியல் வந்துட்டு இப்போ நிறைய அந்த கவுண்டமணி வந்துட்டு ஒரு போவாங்க பொண்ணு. இப்போ நான் போகும்போது வந்துட்டு அங்கே மாமனார் வந்துட்டு மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற சீனை வந்துட்டு இங்கே அவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும்போதும் நம்ம விக்ரம் வந்து எந்த இதுவும் குரல் கொடுக்காதத இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது பொய்யால இங்கே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமெடி பண்ணி இவங்க ட்ரோல் பண்ணியிருக்காங்க யாரை, நம்ம விக்ரம். ஆனால் விக்ரம் வந்துட்டு எவிக்ட் ஆகி போகாதது இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மேட்டராக தெரியுது. அப்போ அதை வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விஷ்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டு ஒரு மாதிரி டல்லஸாக இருந்தார்ல. ஸோ அந்த டைமில் விக்ரம் வந்துட்டு நினைக்கிறாரு, போகிற போக்க பார்த்தா இவையெல்லாம் டைட்டில் அடிச்சிருவானோ அப்படின்ட்டு. ஸோ டைட்டில் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, இவன் டைட்டில் அடிச்சிருவானோ, என்னடா பண்ண டைட்டில் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் அவங்க வந்துட்டு யோசிச்சு பேசினாங்க. ரூல்ஸ் ரேஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ங்க. இதை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் ஒன்றுமே புரியல. இவங்க வந்துட்டு இங்கே இருந்து வீட்டு ஞாபகம்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தையா நீங்கள் வீட்டு ஞாபகம் வர்றதுக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு வெளில போய் படிக்கல, நீங்கள் வந்துட்டு வெளியூருக்கு போகல, பிக் பாஸில் தான் இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 3 or 4 months தான் பார்க்க முடியாது அவங்கள. அதை விட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியலன்னா என்னங்க அது? உங்களுக்கான ஒரு இது வந்துட்டு என்னன்னா, இங்கே நடந்த ப்ராப்ளம் இல்லைன்னா மதுளரை குதிக்கிறாருங்க. மதுளரை போயிட்டாரு, பாதிரம் போயிட்டாரு. காலங்காத்தால போயிட்டு இறங்கி வந்துட்டு அப்புறம் மணி தான் வந்து இறங்கன்னு கை பிடிச்சி இறக்கிட்டு கன்ஃபரன்ஸ் ரூமில் வந்துட்டு நம்ம கூல் ஸ்ட்ரெஸ்ஸை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன கூல் ஸ்ட்ரெஸ், என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நியாயம் தான், என்ன ட்ரை பண்ணுறீங்க, ஒரு இதுக்காக வந்திருக்கீங்க, ஒரு கேம் விளையாட வந்திருக்கீங்க. ஸோ அந்த கேமுக்கான இன்புட்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் அதை நீங்கள் ட்ரை பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு எதாவது பண்ணுறதா அது என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் நம்ம வந்துட்டு பிக் பாஸ் வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஒரு பதிலுமே சொல்ல முடியாமல் நம்ம கூல்ஸ் வந்து அமைதியாக இருந்தார். ஸோ கடைசி வந்துட்டு நான் இருக்கிறேன், நான் போகலை, நான் இருக்கிறேன் வந்துட்டு அவர் சால்வ் அவுட் ஆகிட்டார். ஆனாலும் வெளில வந்துட்டு உட்காந்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு ஒரு மாதிரி தான் இருந்தார், டல்லாகவே இருந்தார். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக விசித்ரா, நிக்சன், அர்ச்சனா, மணி, ஸோ எல்லாருமே வந்துட்டு சமாதானப்படுத்தி அப்படியே உட்கார வச்சுருந்தாங்க. அண்டு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கேமில் வந்திருக்கீங்க, நீங்கள் வீட்டில் சொல்லாமல் வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அதை வந்துட்டு நம்ம பிரதீபே உடைச்சாரு, நீங்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கேம் தான். அவங்க பேர் தெரியணும் கொஞ்சம், அப்படியே அந்த மக்களுக்கு தெரியணும்ல, சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ சும்மா இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ள நான் எகிரி குதிக்கிற மாதிரிலாம் போகிறேன், நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து தேவையில்லாமல் பண்ண ஒரு விஷயமா எனக்கு படுது. அது உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியா, இல்லை நடிப்பா, இல்லை அவர் உண்மை தன்மையை தான், இல்லை ஃபேமிலியை பற்றி பேசும்போது மட்டும் அவர் வந்து அழுறாரா? ஸோ இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த டான்ஸ் மேரத்தானில் வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த இது வந்துட்டு அவங்க கரெக்டாக பண்ணலையோ அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. நிக்சன் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு கொடுத்த இதில் வந்துட்டு அவர் கரெக்டாக பண்ணார் அந்த டான்ஸ். அண்டு ஒவ்வொருத்தங்களும் இப்போ மாயா டான்ஸை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிரிச்சிடுவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணதோட கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த ஒரு ஆடு ஒரு இது பண்ணாங்க தெரியுமா, இந்த சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடை வந்துட்டு ப்ரமோட் பண்ணிவிட்டு இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. ஸோ இதில் பெருசாக சொல்கிறது வந்துட்டு ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிர்ட்டியாக இருந்துச்சு. மணி டான்ஸு அண்டு நிக்சன் அண்டு மாயா காமெடியாக இருந்துச்சு, பூர்ணிமா. ஸோ கொஞ்சம் ஓவரால் மிக்சடாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு சொல்லலாம். எல்லாருமே என்கேஜ் பண்ணி எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஆடினாங்க. முன்னாடி அவங்க ஆடினாலும் கோ ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு இங்கே முன்னாடி அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்துட்டு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓவரால் எப்போ பாரு ஃபைட்டு என்னடா இதுதான் நம்ம வீட்டில் நடக்குது, எதிர் வீட்டில் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீக் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா அப்படிங்கிற வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறேன். That's all guys, this is Master Ask. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.